உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம இனிப்பே இல்லாத ஸ்வீட்லெஸ் பால்கோவா தான் செய்ய போறோம். அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் நல்லா தின்னான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும். அதுதான் நல்லா அடி பிடிக்காம அது செய்யறதுக்கு கரெக்டா வரும். இதுல நான் இன்னைக்கு 1 லிட்டர் பால் ஊத்திருக்கேன். இந்த பாலை சிம்லையே வச்சுதான் காய்ச்சணும். ஹை லெவல்ல வச்சா பொங்கியும் போயிடும், பொங்கி கீழே ஊத்திடும், கீழே தீஞ்சும் போயிடும். அதனால சிம்ல வச்சுதான் காய்ச்சணும். அப்படி சிம்ல வச்சு காய்ச்சறதுனால ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இத தண்ணி விடாம ஒரிஜினல் பாலாகவே நம்ம நல்ல கொழுப்பு சத்து அதிகம் உள்ள பாலாகவே வச்சு அப்படிதான் இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். அதை அடிக்கடி நாம இதே மாதிரி ஒரு கரண்டியால அந்த பாத்திரத்துல ஒட்டாத அளவுக்கு எடுத்து விட்டு அந்த பாலாடைய எடுத்து விட்டு அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி பொங்கியும் வந்துகிட்டே இருக்கும். அப்ப கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு பாருங்க. ஏற்கனவே அது திக்கான பால் தான். எந்த அளவுக்கு அது நல்லா திக்கா சுண்டி வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் அளவு தான் இருக்கு. சிம்லயே வச்சுக்கோங்க, ஹைல வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுக்கு இந்த 1 லிட்டர் பாலையும் சிம்லயே வச்சு காய்ச்சி அப்படி எடுக்கிறதுக்கு. இப்ப ரொம்ப திக்கா வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. அந்த அடியில உள்ள பாத்திரமே தெரிகிற அளவுக்கு நல்லா திக்கா வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கம்ப்ளீட் அந்த ஸ்பூனை கையில எடுத்து பக்கத்துல வச்சிடக்கூடாது. இதே மாதிரி கைவிடாம கம்ப்ளீட்டா சுத்திலும் உள்ளதை வரண்டி போட்டு அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அல்வா மாதிரி அழகா திரண்டு வந்துருச்சு எல்லாமே. இதை வச்சு நிறைய ரெசிபி எல்லாம் நிறைய செய்யலாம். என்னென்ன மாடல்ல நம்மளுக்கு தேவையோ அந்த இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா திக்கா வந்துருச்சு அல்வா மாதிரி. இப்ப இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நமக்கு கோவா கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. எவ்வளவு அழகா ஒரு சாஃப்டா கேக் மாதிரி சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.